இந்த வீடியோ பாருங்க. இந்த நபர் வேலைக்கு கிளம்புறான். அந்த நேரத்தில் இவனோட ஒய்ஃப் நீ வெளியில நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. இவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். அடுத்து இவனோட ஒய்ஃப் சொல்றா என்னோட மொபைலுக்கு நீ ரீசார்ஜ் பண்ண அப்படின்னு சொல்ல நான் வேலைக்கு போயிட்டு வந்து பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றான் நான் உனக்கு எப்படி கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். அடுத்து இந்த வீட்டுக்கு ஈபில இருந்து வந்து நீங்க 3 மாசமா கரண்ட் பில் கட்டாம இருக்கீங்க, நீங்க உடனே கட்டணும் இல்லைன்னா நான் கரண்ட் கட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு இவன் சொல்றான். இவன் சொல்றான் நாங்க தான் மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுறோமே அப்படின்னு சொல்றா. இவன் சொல்றான் நீங்க மாசம் மாசம் கட்டினீங்கன்னா நான் எதுக்கு இங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் பில்லை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அடுத்து இவளுடைய அண்ணன் அந்த வீட்டுக்கு வர்றான். நான் உனக்கு கால் பண்ண உனக்கு போகவே மாட்டேதா அப்படின்னு இவன் சொல்றான். நான் ஈஸி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்றா. இவன் கேட்கறான் நீ ஏன் ஈஸி பண்ணல அப்படின்னு கேட்ட பின்னாடி என்னோட கணவர் எனக்கு பண்ணி விடல அப்படின்னு இவன் சொல்றா. அடுத்து சொல்றா கரண்ட் பில் 3 மாசமா கட்டாம இருக்கு, எனக்கு வந்து கையில பில் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு இவன் சொல்றா. அடுத்து 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா வெளியில போய் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், உனக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டு போறான். அடுத்து 2 பேருமே கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது இவன் கேட்கறான் இது உன்னுடைய கணவர் தானே அப்படின்னு கேட்க இவன் ஆமான்னு சொல்றான். அப்பதான் தெரியுது அவனுடைய கணவர் என்ன வேலை பார்க்கறான் அப்படின்னு, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி இவனோட